காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றே. பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே. ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். இயேசுவின் பாடுகளில் இறை ஊழியர் ரவேலின் பயணம். சில வரலாறுகள் பிறரால் செதுக்கப்படுகின்றன, சில வரலாறுகள் கடவுளின் கருணையால் கட்டி எழுப்பப்படுகின்றன. இயேசுவின் வரலாற்று பதிவுகள் நம்மை நெகிழ வைக்கிறது. இதோ இறை ஊழியர் ரவேல் அடிகளாரின் வாழ்க்கை சுவடுகளை, அவர் கடந்து வந்த வாழ்க்கை பயணத்தை, அவர் ஆற்றிய அன்பு பணியின் அருமையை, இயேசுவிற்காக தன்னை இழந்து அவர் ஏந்தி நடந்த சிலுவைகளை, அவர் ஏற்றுக்கொண்ட சுமைகளை தொடர்ந்து நாமும் அவரோடு இந்த பாதச்சுவட்டில் பயணிப்போமா? ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். முதல் நிலை வரலாற்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. குற்றமற்ற உத்தமர் இயேசு என்பது தெரிந்திருந்தும் பிலாத்து இயேசுவை சாவுக்கு தீர்வையிடுகிறான். இயேசு இறைமகன் என்பதையும் அவர் தீர்ப்பிடும் அதிகாரம் பெற்றவர் என்பதையும், தான் அளிக்கும் ஒரு தவறான தீர்ப்பினால் வரலாற்றில் ஒரு தவறான உதாரணமாக்கப்படுவோம் என்பதையும் அறிந்திருந்தால் ஒருவேளை வரலாறு மாறியிருக்கலாம். ஆனால் இறை திருவுளம் வேறு விதமாக இருந்தது. தீர்ப்பில் பலவிதம். யாரென்றே தெரியாதவருக்கு சொல்லும் நம் மனக்கணக்கு தீர்ப்பு. பிடித்தவருக்கு ஒரு தீர்ப்பு, பிடிக்காதவருக்கு ஒரு தீர்ப்பு. பணக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு, ஏழை பாமரனுக்கு ஒரு தீர்ப்பு. எல்லாவற்றையும் விட நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் தீர்ப்பு. இங்கு இறை ஊழியரும் தமக்குத்தாமே தீர்ப்பு சொல்லிக்கொள்கிறார். நற்செய்தி போர் வீரனாய், பிறரன்பு கட்டளைக்கு உயிருள்ள போதனையாய் வாழ, பிறரையும் வாழ வைக்க, உறவு மறந்து ஊர் துறந்து கண்டம் தாண்ட தனக்குத்தானே ஒரு தீர்ப்பளித்துக் கொள்கிறார். அவருடைய தீர்ப்பு இன்று சரித்திரமாய் நூற்றாண்டுகளை கடந்து புனித காணிக்கை அன்னை சபையில் சாதனை படைத்து கொண்டிருக்கிறது. நமக்கு நாம் சொல்லிக்கொள்ளும் தீர்ப்பு எத்தகையதாக இருக்க வேண்டுமென சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கொள்ளும் தீர்ப்பு எங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல உதவியருளும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை. அன்பை சுமந்து நிற்கும் அருளொளி. தாய் தன் குழந்தையை சுமப்பது அன்பின் வெளிப்பாடு. இயேசு சிலுவை சுமப்பது மன்னிப்பின் வெளிப்பாடு. இயேசுவின் தோள் மேல் பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. கனிகள் நிறைந்திருக்கும் மரத்திற்கு நிச்சயம் கல்லடி உண்டு. நாம் கனி தரவும் அக்கனி நிலைத்திருக்கவும் அழைப்பு விடுத்த இயேசு
அக்கனிகளின் விளைவாக கிடைக்கும் கற்களை கொண்டு மீட்பு என்னும் இறையாட்சியை கட்டி எழுப்ப கற்றுத்தருகிறார். அவர் அதை தடைக்கல்லாக கருதவில்லை, படிக்கல்லாக மாற்றி மீட்பின் கருவியாக்கி முன்னேறி செல்கிறார். சுமத்தப்பட்ட சுமையை விரும்பி சுமக்கிறார். சோர்வு என்பது அவர் வாழ்வில் இல்லை. எதிர்நீச்சல் போட தயாராகிறார். ஆம், முகம் தெரியாத மக்களுக்கு மொழி இனம் கடந்து பயணங்களில் ஏற்படுகின்ற சிலுவைகள், பாதைகளில் ஏற்படுகின்ற காயங்கள், இவற்றை மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய பல தடைகளை தாங்கிக் கொண்டவர் இறையடியார் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்கள். பணி வாழ்வில் தன்னை கரைத்து திரு அவை வளர ஊக்கம் தந்தவர். அவரை போல நமது சிலுவைகளை துணிவுடன் சுமக்க முற்படுவோம். நமது வாழ்வில் வரும் தடைகளை தாங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். ஜெபம். இயேசுவே, நாங்கள் கனி தரவும் அதன் விளைவான கற்களை படிக்கற்களாக மாற்றிடவும் எமக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 3ஆம் நிலை. மண்ணில் விழுகிறது கோதுமை மணி. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். நாம் செய்த பாவங்களுக்கு நாம் விழ வேண்டிய சறுக்கல்களிலிருந்து நம்மை தூக்கிவிட அவர் கீழே விழுகிறார் முதன்முறையாக. இயேசு மனிதர் என்ற நிலையில் உடல் பலவீனத்தால் தடுமாறி விழுகிறார். விழும் மனிதர்கள் அனைவரும் இயலாதவர்கள் அல்ல, அது ஒரு தடுமாற்றமே. மீண்டும் எழுந்து நடக்கும் ஆற்றல் அவர்களுக்கு உண்டு எனும் பாடத்தை இந்நிலையில் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அதிலும் பிறர் சுமையை நாம் சுமக்கும்போது நாம் தடுமாறினால் அது நமக்கு வீழ்ச்சி அல்ல. அடுத்தவருக்காக நாம் வீழ்வது எத்துணை சுகம் என்ற இந்த சிலுவை பயணத்தின் பாடத்தை தனது வாழ்வாக்கிக் கொள்கிறார் இறை ஊழியர் ரவேல். தன்னுடைய மறை மாவட்டத்திலே தன்னை குருகுலத்தில் இணைத்து அர்ப்பணித்து கொண்டு ஏற்படும் வலியை விட இன்னும் அதிகமான சுகம் தரும் வலி எதுவென்று சிந்தித்த நம் தந்தை தன்னை பாரிஸ் வேத போதக சபையில் இணைத்து கொண்டு மறைசாட்சியாய் விழுந்து மடிய ஆசை கொண்டார். பாரிஸ் வேத போதக சபையில் இணைந்தார். தன்னுடைய மறைசாட்சி ஆசை இறை சிந்தையில் இல்லை என்று உணர்ந்து தினம் தினம் தன்னை மற்றவர்களுக்காய், இயேசுவின் மந்தைகளுக்காய் மறைசாட்சி ஆக்கிக் கொண்டார் இறை ஊழியத்தின் வழியாக. ஜெபம். இயேசுவே, எங்களின் சுயநலம் நீங்கி தந்தை ரவேலை போன்று அடுத்தவருக்காக எங்களை அர்ப்பணித்து கொள்ளவும், எம் அயலார்க்காக சுமைகளை சுமக்கும்போது வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்கவும் எங்களுக்கு மனம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 4ஆம் நிலை. சந்திப்பு சகாப்தமாகிறது. அன்னை மரியாள் எலிசபெத் சந்திப்பு உறவை வளர்த்தது. அன்னை மரியாள் இயேசுவை சந்தித்தது மீட்பு பாதைக்கு உற்சாகத்தை தந்தது. இயேசு தனது தாயை ஒவ்வொரு நிகழ்விலும் தன்னோடு இணைத்து கொண்டார். சிலுவையின் பாதையில் கூட அன்னைக்கு தனி இடம் தந்தார். தாயின் சந்திப்பு ஒவ்வொரு நிமிடமும் புத்துணர்வு ஊட்டக்கூடியது. உள்ளத்தினாலும் உடலினாலும் சக்தியெல்லாம் இழந்து விட்டிருந்த இயேசு அன்னை மரியாவின் பாச பார்வையில் தொடர்ந்து பயணிக்கும் ஆற்றல் பெறுகிறார். தாயன்பு எப்பொழுதும் தன் மகவுக்கு தேவையானதை
கண்டு கொள்ளும். தன் மகனுக்கு இப்பொழுது தேவை ஆறுதலும் ஆற்றலுமே. இதனை உணர்ந்து கொண்ட அன்னை மரி கல்வாரி பாதையில் இயேசுவை சந்திக்க விரைந்து வருகிறார். எதிர்பாராத இந்த சந்திப்பு தன் மகனுக்கு தேவையானதை அளித்தது என்பதை மறுக்கவியலாது. நீண்ட பயணங்களுக்கு மத்தியில் சந்திக்கும் நண்பனின் வரவு இருவரின் மகிழ்ச்சிக்கு ஊற்றாக அமையும். இங்கு 2 கண்டங்கள் சந்திக்கின்றது. ஐரோப்பா கண்டத்தில் இருந்து பிறந்து ஆசியா கண்டத்தில் பணி செய்த இறையடியார் ரவேல் அவர்களின் சந்திப்பு இளம்பெண் சௌரியம்மாளின் வாழ்க்கை வழி இன்று காணிக்கை அன்னை சகோதரிகளின் சபையாக வளர்ந்து வரலாறு படைத்திருக்கிறது. நமது சந்திப்பு பிறரின் உணர்வுகளை மதிக்கக்கூடியதாக, அவர்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைய முற்படுவோம். இன்று எனது சந்திப்பு எவற்றை நோக்கி உள்ளது, யாரை நோக்கி செல்கிறது என சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, நாங்கள் சந்திக்கும் மனிதர்களுக்கு புதிய ஆற்றலை வழங்கிடும் பாசமுள்ள பார்வையை எங்களுக்கு தாரும். தந்தை ரவேலை போன்று நாங்கள் சந்திக்கும் மனிதர்களுக்கு உம்மை தரும் பாக்கியத்தை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 5ஆம் நிலை. இயேசுவிற்கு உதவும் சீமோன். சீரேன் ஊரைச் சார்ந்த சீமோன் இயேசுவிற்கு உதவும் நோக்கமின்றி சென்றபோதும் கட்டாயப்படுத்தி இயேசுவின் சிலுவையை சுமக்க வைத்தனர். யூதர்கள் மற்றும் திரண்டிருக்கும் மக்கள் கூட்டத்தின் மத்தியில் சீமோனுக்கு மட்டுமே அந்த பெரும்பேறு கிடைத்தது. திரளான மக்கள் மத்தியில் துன்பப்படுவோருக்கு சீமோன் போல் உதவி செய்ய நமக்கும் அழைப்பு விடுக்கிறார். பிறரோடு ஒப்பிட்டு நான் மட்டும் ஏன் செய்ய வேண்டும் என்பதை விடுத்து வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல சமாரியன் எனும் பேறு பெறுவோம். இறை ஆசீர் என்ற பேறு பெற்ற இறை ஊழியர் ரவேல் இயேசுவின் சுமைகளை விரும்பி சுமக்க முன்வந்தார். எளியவரின் சுமைகளை, துயருறுவோரின் சுமைகளை, நீதியின் நிமித்தம் துன்பப்படுவோரின் சுமைகளை ஏற்று கடவுளின் மாட்சியில், கடவுளின் மீட்புப் பணியில் தன்னை இணைத்து கொண்டார். இயேசுவின் துன்பங்களில் பங்கேற்றார். சமூகத்தில் புதைந்து கிடந்த ஜாதி பாகுபாடு, மூட நம்பிக்கை போன்ற இருண்டு கிடக்கும் சுமைகளை தானே ஏற்று மக்களின் சுமைதாங்கியானார். புனிதத்தை நோக்கி இயேசுவோடு பயணமானார். இயேசுவைப் போல இறை திருவுளத்தை நிறைவாக்கினார். இயேசுவின் சுமைகளை ஏற்க நாம் தயாராவோம். ஜெபம். கருணை நிறைந்த இயேசுவே, உதவி செய்ய எங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தட்டி கழிக்காமல் முழு மனதோடு உதவிடவும், அதன் வழியாக தந்தை ரவேல் அடிகளார் போல் பேறு பெறவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 6ஆம் நிலை. அன்பு பரிசு பெற்ற வெரோனிக்காள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அன்பிற்கு எல்லை இல்லை, அன்பிற்கு மறுபெயர் இயேசுவே. அன்பிலார் வாழும் உலகில் இரக்கமற்ற யூதர்கள் மத்தியில் சிறிதும் பயமின்றி இயேசுவிற்கு உதவ முன்வருகிறார் வெரோனிக்கா.
அவளை விரட்டுங்கள், இவள் யார் என்ற குரல் ஒலிக்கிறது. ஆனாலும் இயேசுவின் முகத்தை துணிவோடு துடைக்கிறார். இயேசு அவர் முகத்தை பரிசாக தந்து உலகம் போற்ற வாழ்த்தினார். ஆகவே வெரோனிக்கா இயேசுவின் அன்பிற்கு உரியவரானார். அவளை விரட்டுங்கள், இவள் யார் என்ற குரல் ஒலிக்கிறது. ஆனாலும் இயேசுவின் முகத்தை துணிவோடு துடைக்கிறார். இயேசு அவர் முகத்தை பரிசாக தந்து உலகம் போற்ற வாழ்த்தினார். ஆகவே வெரோனிக்கா இயேசுவின் அன்பிற்கு உரியவரானார். இயேசுவின் முகத்தை துடைத்ததற்காக நிச்சயம் யூதர்களால் பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்க வேண்டும் வெரோனிக்கா. மறைநூல் அறிஞர்களின் பகைமைக்கும் உள்ளாகி இருக்க வேண்டும். வெரோனிக்கா அவர்களிடம் நல்ல பெயர் பெற விரும்பி இருந்திருந்தால் இயேசுவின் முகம் என்ற பரிசு பெற அவள் இழந்திருப்பாள். இறையடியார் ரவேல் அவர்களும் மனிதருக்கு ஏற்றவை பற்றி அல்ல, இறைவனுக்கு ஏற்றவைகளையே செய்தார். இறை திருவுளத்திற்கு தன்னையே முழுமையாக்கினார். வாழ்க்கை போராட்டத்தில் நாம் பெறப்போகும் பரிசு எப்படி இருக்க வேண்டும் என சிந்திப்போம். இறை திருவுளத்தை நிறைவேற்றி இயேசு என்னும் பெரும் பரிசை நமதாக்குவோம். ஜெபம். அன்பின் ஊற்றே இறைவா, நாங்கள் துணிவோடு பணி செய்ய வரம் தாரும். உன் அன்பிற்கு அடிப்பணிய அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று கூறிய நல் ஆயனாம் இயேசு வாழ்வை கொடுப்பதற்காக பல துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார். அந்த துன்பங்களின் பாரம் தாங்காமல் மீண்டும் கீழே விழுகிறார். சுமைகள் அழுத்தினாலும் மீண்டும் மீண்டும் விழ நேர்ந்தாலும் ஆடுகளுக்கான வாழ்வு எனும் குறிக்கோள் கண்முன் இருந்ததால் நல்லாயன் மீண்டும் தன் பயணத்தை தொடர்கிறார். பிறருக்கு வாழ்வு அளிப்பது என்பது மலர் படுக்கை அல்ல, பார சிலுவைகள் நிறைந்தது. அதன் சுமைகள் அழுத்தினாலும் பல சமயங்களில் விழ நேர்ந்தாலும் தொடர்ந்து நம்பிக்கையோடு பயணிக்கும் பொழுது நாமும் வாழ்வு பெறலாம், பிறருக்கும் வாழ்வு அளிக்கலாம். இயேசுவை போல பல்வேறு சுமைகளை தாங்கியவர்தான் தந்தை ரவேல். அறியாமை, மூட பழக்க வழக்கங்கள், சாதி பிரிவினைகள், விசுவாச குறைவு ஆகியவை மேலோங்கி இருந்த இந்த சமூகத்தில் முகமறியா மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்து தனது லட்சிய பயணத்தை இந்திய மண்ணில் விதைத்தவர். உடல் பலவீனம், சமூக பிரச்சனைகள் ஆகிய வீழ்ச்சிகளை சந்தித்தாலும் இறை நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணித்தவர். இறை ஊழியர் ரவேல் அனுபவித்த துன்பங்கள், இன்னல்களை போன்று நாம் அனுபவித்தாலும் இயேசுவுக்காக மீண்டும் எழுந்து நடக்க முன்வருவோம். ஜெபம். நலம் தரும் நாயகனே இறைவா, ஆடுகளாகிய நாங்கள் வாழ்வு பெற நீர் பார சிலுவையை சுமக்க துணிந்தீர்.
எம் அயலான் வாழ்வு பெற நாங்கள் துணிவோடு பாரங்களை சுமக்கவும், வீழ்ந்தாலும் இறை நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசுவின் அன்பு மொழி. இயேசுவின் நிலை கண்டு கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் எருசலேம் பெண்கள். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் அழுங்கள் என்கிறார் சிலுவை நாயகன் இயேசு. நலிவுற்றோரின் வாழ்வுக்காக உழைத்த இயேசுவின் துன்பம் கண்டு கண்ணீர் சிந்துகிறார்கள். தங்களின் நிலையை மாற்ற வந்த இறைமகன் இனி இல்லை என்ற துயரம் அவர்களுக்கு. ஒரு நிலையில் பிறர் உதவியை நாடாமல் தமக்கு தாமே முன்னேற அழைப்பு விடுக்கிறார் இயேசு. இறை ஊழியர் தந்தை ரவேல் இயேசுவின் இந்த வார்த்தைகளை ஆழ்ந்து தியானித்திருப்பாரோ என்னவோ. பெண்களின் நிலை உயர்த்த அவருடைய சிந்தனையும் செயலும் முழு கவனம் பெற்றது. வரலாற்றின் பெரும் பகுதியில் பெண்கள் சம உரிமை பெறாமல் தாழ்நிலையில் வாழ்ந்து வந்தனர். சொத்துரிமை, கல்வி உரிமை, வேலை உரிமை, பேச்சுரிமை என்ற எந்த உரிமைகளும் இல்லாத நிலையில் பெண் கல்வி பெற்றால் அனைத்தும் பெற விழிப்புணர்வு வரும் என நன்கு புரிந்து கொண்ட இறை ஊழியர் அவருடைய வார்த்தைக்கு வடிவம் கொடுத்தார். அதிலே வெற்றியும் கண்டார். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அடிமைப்படுத்தப்படும் பெண்களின் நிலையை உயர்த்த நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். ஜெபம். இயேசுவே, சமுதாயத்தில் நலிவுற்றோர் உயர்ந்திட உழைக்கவும் அவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க வழி செய்யவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். உலகினை சுமக்க வேண்டிய தோள்களில் சிலுவையை சுமந்து மண்ணில் விழுந்து தனது வாழ்வை உலகிற்கு தந்து மக்களின் பாவங்களை போக்கி புதிய விதையை உருவாக்கி நம்மையெல்லாம் மீட்டவர் இயேசு. மீட்பின் பாதையில் இடறி வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து பயணிக்க கற்றுத்தருகிறார் இறைமகன் இயேசு. அவரின் ஆடையை தொட்டாவது நலம் பெற காத்திருந்தவர்கள் அவர் இடறி வீழ்ந்தபோது தொட்டு தூக்க முன்வரவில்லை. இருப்பினும் இத்தகையவர்களையும் மீட்பு பெற கல்வாரி பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறார். அவரைப் போல தந்தை ரவேல் அடிகளார் மக்களின் நலனை நாடி சென்று உண்மையின் வழியில் நடந்து ஆண்டவரின் வாழ்க்கை தடங்களை தமது வாழ்வில் தடயங்களாக மாற்றியவர். ஓர் இறைவாக்கினருக்கு உரிய மாண்பும் தாழ்ச்சியும் நிறைந்தவராக மக்களின் வளர்ச்சியில் அருட்பணியாற்றியவர் தந்தை ரவேல் அடிகள். சாதி ஒழிப்பின் முன்னிலையில் தன் உயிரையும் பணயம் வைத்தவர். தாய்க்குரிய அன்பும் இறைவாக்கினருக்குரிய மதிப்பும் பெற்று விளங்கியவர். இவரைப் போல நமது வாழ்க்கை தடங்களை
இறை பாதையில் மாற்ற முனைவோம். நமது வாழ்க்கையில் எத்தகைய தடங்கள் பதிக்கப் போகின்றோம், யாருக்காக பணி செய்ய போகின்றோம் என்பதை சிந்திப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, அனைவரும் மீட்பு பெற நீர் கல்வாரி பாதையில் பயணித்தீர். இறை ஊழியர் ரவேல் போல் பிறரின் நலனை நாடிச் சென்றிடவும் எம் வாழ்வின் தடங்களை இறை பாதையில் அமைத்து கொள்ளவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. நாள் முழுவதும் இயேசுவின் உடலை பல்வேறு கொடுமைகளால் பதம் பார்த்தாயிற்று. அது போதாதென அவரது உள்ளத்தையும் உணர்வையும் புண்படுத்த அணிந்திருக்கும் ஒற்றை ஆடையும் பறித்து கொள்ளப்படுகிறது, அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. ஆடையை பறித்து கொண்ட யாரும் ஒற்றை ஆடைக்கும் வழியில்லாத ஏழை மக்கள் அல்ல, ரோமை அரசின் ஊதியம் பெறுபவர்கள். தந்தை ரவேல் அடிகளார் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட போது அவருக்கு பிரச்சனை அளித்தவர்கள் ஆணாதிக்க சிந்தனை மிகுந்தவர்களே. சாதி பிரச்சனையை தீர்க்க நினைத்த போது நிச்சயம் ஆதிக்க சாதியினரிடமிருந்து அவர் சவால்களை சந்தித்திருக்க வேண்டும். நாமும் நன்மை செய்ய விழையும் போது ஆதிக்க சக்திகள் நம் செயல்களுக்கு சவாலாக அமையலாம். இதுவே இயேசுவின் வாழ்விலும் இறை ஊழியர் ரவேலின் வாழ்விலும் நிகழ்ந்தது. இருப்பினும் இவர்களைப் போலவே தொடர்ந்து இலக்கு நோக்கி பயணிப்பதே நமக்கான அழைப்பு. பிறருக்கு செய்யப்படும் நன்மைகளுக்கு நாம் தடையாக இல்லாமல் உதவியாக இருக்க முற்படுவோம். ஜெபம். அன்பின் இறைவா, நாங்கள் நன்மை செய்ய விழையும்போது ஏற்படும் சவால்களில் எங்களுக்கு உறுதுணையாக இரும். நாங்கள் யாருக்கும் நன்மையை தடை செய்யாதவர்களாய் திகழ்ந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 11ஆம் நிலை. ஆணிகளை ஏற்கும் கரங்கள். அன்பையும் இரக்கத்தையும் தரும் இதயம், ஆறுதலையும் தேறுதலையும் தரும் கண்கள், மலை தாண்டி ஓடோடி சென்ற கால்கள், தேவையறிந்து தேடி உதவி செய்த கரங்கள், நமக்காய் தந்தை இறைவன் முன் மண்டியிட்ட முழங்கால்கள் இதோ சிலுவையில் அறையப்படுகின்றன. நம் பாவ எண்ணங்களும் செயல்களும் ஆணிகளாய் இன்று வரை அவரை குத்தி துளைக்கின்றன. இறைமகன் இயேசு நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக ஆணிகளையும் அன்பாய் அரவணைத்து கொண்டார். பொறுமையாய் புன்னகை பூத்து பாவிகளின் மனமாற்றத்திற்காய் எதையும் ஏற்கும் மனம் கொண்டார். இறையாட்சி என்னும் அழியா செல்வத்தை மக்கள் உரிமையாக்கிக் கொள்ள ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் அடிசுவற்றை பின்பற்றிய இறை ஊழியர் தந்தை ரவேல் அடிகளாரும் கருமத்தம்பட்டியில் காலடி வைத்த நாள் முதல் மக்களோடு மக்களுக்காக அவர்களின் மத்தியிலே வாழ்ந்தார். மக்களின் துன்பங்களில் அவர்களை தேடி சென்று உதவினார். இயேசுவை போல மக்களின் நலனுக்காக எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார். தந்தை ரவேல் தன் பணி வாழ்க்கையை தொடங்கிய நாள் முதல்
தன் உயிரை விடும் அந்த நொடி பொழுது வரை தன் இறை தந்தையின் விருப்பத்தை, இறை திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வமாய் முழு மனதுடன் செயல்பட்டார். இறை ஊழியர் ரவேலை போல அழியா செல்வத்தை தேடி இறை திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வோம். ஜெபம். அன்பின் இயேசுவே, எமக்கு நீர் கொடையாய் தந்த கரங்களை உதவி கரங்களாக்கிடவும், இறையாட்சி என்னும் அழியா செல்வத்தை உரிமையாக்கிக் கொள்ளவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 12ஆம் நிலை. உயிர்ப்புணல் உரைகிறது. விண்ணையும் மண்ணையும் படைத்து அணு அணுவாய் ஒவ்வொன்றையும் அன்பு செய்து காத்து வந்த இயேசு தான் அன்பு செய்த மக்களுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிந்து விட்டார். ஆறுதல் தேடுவோருக்கு அருமருந்தாய், தேடி வருவோருக்கு தேறுதல் தரும் தெளிந்த நீராய், உழன்று கொண்டிருப்போருக்கு ஊக்கமாய், வாழ்விழந்தோருக்கு வாழ்வாய் விளங்கிய இயேசு சிலுவையிலே அமைதியாய் உயிர் துறக்கிறார். தன் வீரம் முழுவதையும் குருதியாய் கொட்டினார். சிலுவையின் அடியில் தனக்காக அல்லாது பிறருக்காய் வாழ்ந்த தலைவன் இயேசு தரணிக்காய் இன்று உயிரற்ற உடலாய் சிலுவையிலே தொங்குகிறார். அவர் தம் அடிச்சுவட்டில் வாழ்ந்த இறை ஊழியர் ரவேலும் தன் சொந்தம், சுற்றம், நாடு, மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு என எல்லாவற்றையும் தியாகம் செய்து மக்களுக்காய் கொங்கு மண்ணிலே காலடி பதித்து கோதுமை மணியாய் தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். உலகின் எல்லா மக்களுக்கும் அமைதியையும் அன்பையும் வழங்க கடல் கடந்து இந்திய மண்ணிலே தன் பணியை ஆற்றி அழியா வித்தாய் ஆலமர விருட்சமாய் அர்ப்பணிப்பை தொடர்ந்திட புனித காணிக்கை அன்னை சபையை தோற்றுவித்தவர். இதன் வழி அவர் பணிகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் நமக்கென்று தந்த அறிவு, திறமை, ஆற்றல், நேரம், உழைப்பு ஆகியவற்றை மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய முன்வருவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, எம் சொல், சிந்தனை, செயல் அனைத்தும் துயர்த்தீர்க்கும் அருமருந்தாய் அமைந்திடவும், எங்கள் தியாகத்தால் பிறர் வாழ்வு பெறவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 13ஆம் நிலை. மரியின் மடியில் இயேசு. ஆசை ஆசையாய் அன்போடு பண்பு கலந்து பாலூட்டி சீராட்டி ஞானத்தில் வளர்த்த மகன் உயிரற்ற சடலமாய் மடியில் இருப்பதை பார்த்து தாங்காத துயரமுற்றாள் தாய் மரியாள். தாலாட்டு பாடிய தாய் தன் கரங்களால் மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைக்கிறார். தாய் தனது குழந்தைக்கு எதை கற்றுத்தருகிறாரோ அது எப்போதும் அக்குழந்தையை பிற்கால செயல்களில் வழிநடத்தும். தாயால் மட்டுமே ஒரு குழந்தையை சிறந்த மகனாக வளர்க்க முடியும். மரியாவின் தாய்மை ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதில் மட்டும் அடங்கிவிடவில்லை, அந்த குழந்தையை மக்கள் தொண்டராக்கியதிலும் அடங்கியிருக்கிறது. பிறப்பும் இறப்பும் மரியின் மடியிலே மட்டும் என்று
திருவுளம் கொண்ட இயேசுவைப் போல எச்செயலின் தொடக்கமும் அன்னை மரியின் கரம் பிடித்தே என்று தன்னையே வளர்த்தி கொண்டவர் இறை ஊழியர் தந்தை ரவேல். எனவே அன்னை தன்னை அர்ப்பணித்த அதே நாளில் தன்னை பின் செல்ல விரும்பிய சகோதரிகளின் அர்ப்பணிப்பும் நிகழ வேண்டும் என்று நினைத்து அப்புனித நாளில் புனித காணிக்கை அன்னை சபையை நிறுவினார். அன்னையின் கரம் பற்றி அத்தனையும் செய்ததால் என்னவோ காலத்தால் அழியாது இருக்கிறது அவர் கரம் இருந்த திரு ஜெபமாலை. ஜெபமாலை என்றும் வெற்றி தரும் மாலையாக, நமக்காக பரிந்துரைக்கும் மாலையாக அமைகிறது. ஜெபம். அன்னையை உலகிற்கு தாயாக தந்த எம் அன்பு தெய்வமே, எம் தந்தை ரவேலைப் போல நாங்களும் அன்னையை போற்றி அவள் அன்பில் வாழவும், ஜெபமாலையை எம் போர் வாளாக கொண்டு உலகை வெல்லவும் உமதருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14ஆம் நிலை. கல்லுக்குள் சிற்பம் புதைப்பு. நீதி நிலைக்க, சமதர்மம் தழைக்க, மக்களோடு மக்களாக வாழ வழிகாட்டிய இயேசுவுக்கு மாற்றானின் கல்லறையே கிடைத்தது. கல்லறைகள் வாழ்வின் கருவறை என்பதை நிரூபிப்பதற்காக இயேசு இவ்வுலகின் மீட்பராய் உயிர்த்தெழ கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். எதை விதைக்கிறோமோ அதையே பல 100 மடங்கு அறுவடை செய்ய போகிறோம். நாம் விதைக்கப்படுவது வீழ்ந்து போவதற்கல்ல, முளைத்து பலன் கொடுப்பதற்காகவே. அன்று இயேசுவின் புதுமையை கண்டு மலைத்தவர்கள், அற்புதங்களை அனுபவித்தவர்கள் அவருக்கு சிலுவைச் சாவையே பரிசாக அளித்து கல்லறையில் புதைக்கிறார்கள். பொறுமையின் சிகரம் இயேசு பணிவாய் புதைந்தது மடிவதற்கல்ல, மாறாக உயிர்த்தெழுந்து பலரை தம் விருட்சங்களாய் உருவாக்கிடவே. அவ்வழியில் தோன்றியவர்தான் இறை ஊழியர் தந்தை ஜோசப் லூயிஸ் ரவேல் அடிகளார். சாதியின் அடிமை தலைகளும் அறியாமையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் நிறைந்து விளங்கிய கொங்கு மண்ணில் இயேசுவின் மறு உருவாய், சமாதானத்தின் தூதுவனாய், இறை மக்களின் நம்பிக்கை நங்கூரமாய் இறையன்பு பணியை மலரச் செய்தார். இறந்த உடல்கள் இழிவாக கருதப்பட்டு அம்மக்களால் காடுகளிலும் ஆறுகளிலும் தூக்கி எறியப்பட்டு வந்த நிலையை மாற்றி அவற்றை கல்லறைகளில் நல்லடக்கம் செய்து வைத்தார் நம் இறை ஊழியர் தந்தை ரவேல் அடிகளார். ஜெபம். மகிமையின் தெய்வமே, இறை சித்தமே தம் வாழ்வின் நோக்கமாய் கொண்டு வாழ்ந்த உம் இறை ஊழியர் தந்தை ஜோசப் லூயிஸ் ரவேல் அடிகளாரை போன்று நாங்களும் வாழ உமதருள் தாரும். இவ்வுலகில் இறையன்பு பணியை மலரச் செய்ய எங்களை உமது கருவிகளாய் மாற்றும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். முடிவுரை. இறை தந்தையின் விருப்பத்தை முழுமையாய் நிறைவேற்றி அவர் தம் திருமகன் மனு உருவின் நோக்கமான நிலை வாழ்வை அனைவருக்கும் அளித்தார். இறை ஊழியர் அருட்பணி ரவேல் அடிகளார் தனது வாழ்வின் நோக்கமான பிறரன்பு கட்டளைக்கு உயிருள்ள போதனையாக வழிகாட்டி சென்றார். நம் பிறப்பின் நோக்கங்கள் நிறைவேறுமாறு வாழ்வை அமைத்துக்கொள்ள அருள் வேண்டுவோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, எங்கள் வாழ்வில் உமது திருவுளம் நிறைவேறவும்
அதனால் இறைமகன் இயேசுவுக்கு சாட்சிகளாகவும் இறை ஊழியர் ரவேல் அடிகளாரைப் போல் உமக்கு மாட்சி சேர்க்கக்கூடியவர்களாகவும் வாழ அருள் தாரும். ஆமென்.